ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ரோஸ் மில்க் அவுட்லெட் வச்சு எப்படி மந்த்லி வந்து ஒரு 92,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் உடனே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை தான் நம்ம ஸ்டைலில் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, என்ன மாதிரி பிஸ்னஸ் ரகசியங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து 1.25x ஸ்பீடில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ரோஸ் மில்க் அவுட்லெட் வந்து இப்போ நீங்கள் எல்லா அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கூட வந்து பண்ணுறாங்க. பட் இந்த மாடலில் வந்து நீங்களே இந்த பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ப்ரைமான லொக்கேஷனில் உங்கள் அவுட்லெட் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஷாப் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வாடகையில் 10 மாதம் அட்வான்ஸ் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க் அவுட்லெட் வைக்கிறதுக்கான அந்த பிளெண்டர்ஸு, அந்த ஷாப்புக்கான தேவையான விஷயங்கள்லாம் வாங்குறது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷாப் செட்டப் அண்ட் இன்டீரியர்ஸ். ஏன்னா இப்போ இந்த ரோஸ் மில்க் வந்து ரொம்ப அபரிவிதமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ரெசிபி. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெடிஷ்னலாக நீங்கள் உங்கள் அவுட்லெட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். இந்த இன்டீரியர்ஸ்லாம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். அதை விட கம்மியாகவே உங்களால் வந்து பண்ண முடியும். நான் வந்து ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக லைசன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 ரூபா. அப்புறம் பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங். இப்படி இருந்தாலுமே நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் கண்டிப்பாக வந்து முக்கியம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பார்சல் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சின்ன ஒரு மெமெண்ட்டை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த பேக்கேஜிங் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். இதுக்கு ஒரு 15,000 ரூபா அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அவுட்லெட்டை நீங்கள் அங்கே இருக்க லோக்கலில் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 25,000 ருபீஸ் கிட்ட வந்து நான் வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். இனிஷியலாக நீங்கள் அந்த அவுட்லெட் திறக்கும் போது அதை அங்கே லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸு, லோக்கல் பேம்ப்ளெட்ஸு, அப்புறம் டிஜிட்டல் மீடியா மூலிமா வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலிமா அந்த லோக்கல் ஆட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி இந்த பிஸ்னஸ் கன்வர்ஷன் வந்து நீங்கள் வந்து அதிகமாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 60,000. ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 பக்கம் வந்து ரா மெட்டீரியல் செலவாகும். 3 மந்த்ஸ்க்கு வந்து 60,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இதெல்லாம் செலவுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபா. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்து 4,20,000 ரூபா ஆகுது. ஸோ 4,000 4 லட்சம்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணிட முடியும். ஸோ இதுதான் ரோஸ் மில்க் அவுட்லெட்டுக்கான அந்த இனிஷியல் காஸ்ட் போய்ட்டு ஓகேங்களா. இது இல்லாமல் எனக்கு வந்து மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மட்டுமே 20,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டோம். பட் இங்கே வந்து ரெக்கரிங்காக பண்ணுறதுக்காக மந்த்லி எவ்வளோ சார் ஆகும் பார்த்தீங்கன்னா 20,000. அதுக்கப்புறம் 2 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து வேலைக்கு வைக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சேலரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 15,000 ரூபா வாடகை, எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸு, பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸு, மார்க்கெட்டிங் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 5,000 ருபீஸு. இது இல்லாமல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3,000 ருபீஸ் வந்து செலவாகும். இது இல்லாமல் இதர செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு 3,000 நான் போட்டிருக்கேன். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ருபீஸ் உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சரி, இந்த சமயத்தில் நம்ம சேனலை டெலிகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல, ஃபேஸ்புக்கில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்கோம். அங்கே உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்கலாம். ஃபேஸ்புக் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற இமெயில் ஐடி மூலிமா வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக செயல்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் லைஃப்பில். இந்த பிஸ்னஸ் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ எவ்வளோ வந்து ஆவரேஜாக ஒரு இந்த மந்த்லி சேல்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். நம்ம பியூராக ரோஸ் மில்க் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ரோஸ் மில்க் அண்ட் லார்ஜ் ரோஸ் மில்க். ஸோ அதாவது மீடியம் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ். ஸோ லார்ஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸு அண்ட் மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ரெகுலர் சைஸ் வந்து 60, லார்ஜ் சைஸ் வந்து 30 அப்படின்ற மாதிரி சேல்ஸ் நடக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம ப்ரைமான லொக்கேஷன் வைக்கும்போது இந்த சேல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அசால்ட்டாக ஜென்ரேட் பண்ணி தான் முடியும். அதுவும் வீக்கெண்ட்ஸு, ஹாலிடேஸ்லலாம் வந்து இன்னும் நிறையவே வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 72,000 ருபீஸ் மந்த்லி அண்ட் 63,000 ருபீஸ் மந்த்லி அப்படின்ற மாதிரி நான் போட்டுருக்கேன். இது இல்லாமல் ஸ்பெஷல் ஆடான்ஸ் நம்ம வந்து ரோஸ் மில்க் மேலே ஐஸ்கிரீம் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் டாப்பிங்ஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆடான்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது அதுக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பண்ணலாம். ஸோ 25 ருபீஸ் பர் ஆட் ஆன் அப்படின்னு நம்ம நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 50 பர் டே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டுமே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 37,000 ருபீஸ் வந்து வரும். ஸோ ஓவராலாக நம்ம இந்த மந்த்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,72,500 ருபீஸ் அப்படின்ற மாதிரி இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு
ரஃப் ப்ரொஜெக்ஷன் தான். இதுதான் வரும் அப்படின்னு நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் யுவர் லொக்கேஷன், உங்களுடைய பிஸ்னஸ் இதை பற்றி தான் இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஆவரேஜாக இந்த ஒரு நம்பர்ஸை நம்ம கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது ரோஸ் மில்க் மட்டும்தான். இங்கே வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு சர்பத்தோ இல்லைனா வந்து வேறு ஃப்ரெஷ் ஜூஸோ இந்த மாதிரி இல்லை டீ ஸ்டாலோ இதுவுமே அடிஷ்னலாக நீங்கள் வந்து போடும்போது உங்களோட ரெவன்யூ வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் நான் இங்கே டாபிக் வந்து ரோஸ் மில்க் அவுட்லெட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கான விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். வெறும் ரோஸ் மில்க் அவுட்லெட் மட்டும் நிறைய பிஸ்னஸ் சக்ஸஸ் வந்து நடந்திருக்கு இந்த ரோஸ் மில்க் அவுட்லெட் மூலயமா. சரிங்களா? சரி இப்போ நீங்கள் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் அமேசானில் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அமேசான்லேயுமே. அந்த ஆஃபர்ஸுமே வந்து நான் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து அமேசானில் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்தியா மார்ட் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயுமே நிறைய ஸ்டோர்ஸ் வந்து என்கொயர் பண்ணிக்கலாம். பட் அமேசானில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது. ஸோ நீங்கள் அமேசான் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போது ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேஷன் வருவோம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரெவன்யூ வந்து நம்ம வந்து 1,72,000 ஜென்ரேட் பண்ணுறோமா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வருதா. ஸோ மந்த்லி கிராஸ் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 92,500 rupees. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54%. ஆவரேஜாக நீங்கள் வந்து பாதி லாபம் வந்து இந்த பிஸ்னஸ் மூலமா வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவு ஒரு பொட்டன்ஷியல் இந்த பிஸ்னஸில் இருக்குது. சரி, இப்போது நான் போட்ட முதல்ல எப்படி எடுக்கிறது, அதுக்கு தான் பிரேக்கிங் வேன் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 4,20,000 கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். மந்த்லி கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 92,000 பக்கம் வந்து வருது. ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5. ஸோ ஆவரேஜாக ஒரு 5 monthஸில் எந்த எக்ஸ்ட்ரா செலவும் நீங்கள் பண்ணாத போது இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 4 to 5 monthஸில் உங்களோட பிஸ்னஸில் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எடுத்துகிற. அண்ட் அகெயின் எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் இந்த ஒரு ஸ்டாலை மட்டுமே பார்க்காம இங்கே ஒரு 1 year 2 year நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல நீங்கள் உங்களுடைய ஸ்டால் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து 10x ஸ்பீடில் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஈவன் 13x ஸ்பீடில் கூட வந்து க்ரோ ஆகக்கூடும். ஏன்னா அந்தளவுக்கான பொட்டன்ஷியல் இந்த ரோஸ் மில்க் அவுட்லெட்டில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள், டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எதாக இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வந்து இமெயில் பண்ணலாம், டெலிகிராமில் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா, சேவிங் ஸ்கீம் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்து எல்லா வீடியோஸும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஸோ ஸ்மால் சப்போர்ட் என்னென்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்லாம் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேட். ஸோ இவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.